வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்கு தலைப்பு, உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். இதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நிரப்பி எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் சொல்லி ஆண்டவர் இங்க சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு அற்புதமான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய விருப்பத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமாய் காணப்படுகிறது. எல்லா மனிதனையும் அவரை போல மாற்ற தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார், விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆசையை பாருங்க. எல்லா திருச்சபைகளையும், ஊழியக்காரனையும், தேவ பிள்ளைகளையும் உன்னை நான் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். நல்ல ஒரு விருப்பத்தை ஆண்டவர் அவருடைய இதயத்தில் இருக்கிறது தான் நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய ரீதியில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதோடைய அர்த்தம் வேற, எழுதப்பட்ட அர்த்த நோக்கம் வேற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நல்லா கவனிச்சிங்களா, ஒரு சினிமா நடிகரை எடுத்துக்கிட்டா அவனுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய நடிகனாய் மாற்ற வேண்டும், ஒரு பெரிய நடிகையாய் மாற்ற வேண்டும் சொல்லி அவங்களுக்குள்ள அந்த விருப்பம் காணப்படுகிறது. அதே போல ஒரு டாக்டரை எடுத்துக்கிட்டா அதே போலதான் அவங்களுக்குள்ளேயும் என் பிள்ளைய நான் டாக்டரா மாற்றணும், தேசத்துல ஒரு பெரிய டாக்டரா மாற்றி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க என் பிள்ளைகள் காணப்பட வேண்டும் சொல்லி எல்லாருமே விரும்புறாங்க. இப்படி எல்லா துறைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். அது கிரிக்கெட்டா இருக்கலாம், இல்லைன்னா வேற எந்த ஒரு விளையாட்டு போட்டியா இருக்கலாம். அந்தந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசை தான் காணப்படுகிறது. ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. என் பிள்ளைகள் சாதாரணமா இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் என்னை போல இருக்க வேண்டும், என்னை போல மாற வேண்டும் சொல்லி ஆண்டுடைய விருப்பத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. உன்னை நான் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற்றுவேன். நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்துல ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல இருந்தாதான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். சாத்தான் கொண்டு வந்த எல்லா தந்திரங்களையும், அவனுடைய சூழ்ச்சிகளையும், அவனுடைய வஞ்சகங்களையும் நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் சாதாரண மனிதனாய் இருந்தா வீழ்த்த முடியாது. நீங்களும் நானும் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்க வேண்டாம், சங்கீதத்துல வாசிக்கிறோம், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். நல்லா பாருங்க, ஒரு 100 மீட்டர் ஓட்டமோ இல்ல ஒரு 400 மீட்டர் ஓட்டமோ ஓடும் போது அவங்க ஆரம்பத்துல நல்லா ரன்னிங்ல போவாங்க, நல்ல வேகமா ஓடுவாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு ஒரு இளைக்க ஆரம்பிக்கும், ஒரு சோர்வு காணப்படும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆரம்பத்துல எப்படி ஓடுறோமோ, ஆனா அந்த முடிக்கும் போது பலத்தின் மேல் பலன் அடைந்து, அப்ப அதிகமான நமக்கு பலன் தேவைப்படுகிறது. சாத்தான் இந்த கடைசி காலத்துல முழுக்க முழுக்க தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய், உங்களை என்னையும் வீழ்த்தும்படியாக அவருடைய முழு பலத்தையும் செயல்படுத்துகிறான். அதனாலதான் நிறைய தேவ பிள்ளைகளை, நிறைய ஊழியர்களை அவன் தாக்கி கொண்டே இருக்கிறான். அப்ப நீங்களும் நானும் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். வாசிக்க வேண்டாம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது அங்க எலியா பெரிய ஒரு சவால் விடுகிறத பார்க்க முடிகிறது. பாகால் தீர்க்கதரிசிகள் அங்க ஏறக்குறைய அங்க 450 தீர்க்கதரிசிகள் வந்து நிற்கிறார்கள். அங்க நின்று இந்த தீர்க்கதரிசி மத்தியில ஒரு பெரிய சவால் விட்டு அவங்களை வெட்டி வீழ்த்துகிறத பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலிருந்து அக்கினி இறக்கிற தேவனே தேவன் என்று அங்க எலியா சவால் விட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அங்க அவர் ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆனா பாகால வழிபடுகிற அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அக்கினி அன்னைக்கு இறக்க முடியல. ஆனா வெளிப்படுத்தல் 13:13 நீங்க வாசித்தீங்களா,
வானத்திலிருந்து அக்கினிய சாத்தான் இறக்கினான் என்று வேதம் கூறுகிறது. பழைய ஏற்பாட்டுல பலன் அடையாத சாத்தான் புதிய ஏற்பாட்டுல பலன் அடைந்திருக்கிறான். புதிய ஏற்பாட்டுல வல்லமையை பெற்றிருக்கிறான். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அவன் அநேக தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக, அவங்களை வீழ்த்தும்படியாக அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்த கண்டுதான் வானத்திலிருந்து அக்கினிய இறக்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 13:13. அப்போ நீங்களும் நானும் இன்னும் பலன் அடைய வேண்டும். சரி, ஆண்டவருடைய விருப்பத்தை அவர் தெரிவித்து விட்டார். நான் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்றால், அதுல 14 நீங்க பாத்தீங்களா, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 20:11 வாசிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று தெளிவாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சீங்களா? இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு தேவனுடைய மனிதன். 52 அதிகாரங்களை எழுதுகிறார். 5 அதிகாரம் புலம்பல எழுதுகிறார். இப்ப அவருக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் இருக்கிறது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். அப்ப இந்த நிச்சயம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை என்னையும் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அவரோடு இருந்தாத்தான் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற முடியும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. நீ நல்லா கவனிச்சீங்களா? சின்ன பிள்ளைகள நீங்க பார்த்திருப்பீங்க. சின்ன பிள்ளைகள கழுத்துல ஒரு சின்ன இந்த டாக்டர் இந்த நெஞ்சில வச்சு பார்ப்பார்ல, ஆமா, அதை எடுத்து ஒரு கழுத்துல போட்டுட்டு, எனக்கு சளி பிடிச்சிருக்கு, என் பேத்தியோட ஒரு நேரம் செஞ்சாங்க நினைக்கிறேன், எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நெஞ்சில வச்சு பார்ப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நீ டாக்டர் ஆயிடுவா நம்ம சொல்லி கொடுக்கணும் வைங்களேன். அந்த பிள்ளைக்கு நான் டாக்டர், நீ படு, நான் உன்னை செக் பண்ண அப்படின்னு சொல்லும். ஆனா டாக்டர் ஆகல, ஆனா அந்த விருப்பம் இருக்கு. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்ப நான் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்றால், இந்த எரேமியா தெளிவா ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இப்ப நம்ம அவரோடு இருந்தாதான் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் தேவன் நம்மளை மாற்ற முடியும். நான் பாட்டுல படுப்பேன், நான் பாட்டுல தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற்ற முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நல்லா கவனித்தா, நல்லா ஜெபிக்கிறவங்க நம்ம இருக்கணும் வைங்களேன். அவங்கள பார்க்க 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 நம்மளுக்கு ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை வந்துகிட்டே இருக்கும். அதே போல எப்பொழுதும் பைபிள் வாசிக்கிறவங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களோடு நம்ம இருந்தோம்னா நம்ம அதிகமா வேத வசனத்தை வாசிக்கணுங்கிற ஒரு துடிப்பும் ஏக்கமும் உண்டாகும். அதே போல சரியான முறையில் ஆராதனைக்கு வராத தேவ பிள்ளைகள், சரியான முறையில ஆண்டவருக்குள்ள இல்லாத ஒரு சோம்பேறியோடு நம்ம சேர்ந்து இருப்போம் வைங்களேன், அந்த சுபாவம் தான் நம்மளை தாக்கும். அப்ப இந்த எரேமியா சொல்றார், தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். இவர் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எரேமியா பெரிய ஒரு ஜெப வீரன், தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவ சமூகத்துல மணிக்கணக்கில் காத்திருக்கிற ஒரு மனிதன் தான் இந்த எரேமியா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் நதியளவாய் கண்ணீர் விடு. அப்படிப்பட்ட வார்த்தையில ஏன் உபயோகப்படுத்துறாருன்னா, அவர் இரவும் பகலும் அழுத கண்டுதான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அதனாலதான் கீழே வாசிங்க, அந்த எரேமியா 20:11. நல்ல கவனிங்க. அப்ப நம்மளை துன்பப்படுத்துகிற ஜனங்கள் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கர்த்தரோடு இசைந்து இருந்தாதான் இந்த கடைசி காலத்துல தப்ப முடியும். இல்லைன்னா நிச்சயமா ஜனங்கள் மூலமா சாத்தான் நம்மளை துன்பப்படுத்துவான், சாத்தானும் நம்மளை துன்பப்படுத்துவான், ஜனங்களும் நம்மளை துன்பப்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வாசிங்க. வெட்கப்படுவார்கள். சாத்தானை வெட்கப்படுத்த வேண்டும் என்றால், அந்த பராக்கிரமசாலியா இருக்கிற அந்த பரிசுத்தமான தேவனுடைய பாதத்துல நீங்களும் நானும் காத்து இருந்தாதான் இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைய,
ஜெப வாழ்க்கைய, அந்த வேத வாசிப்பை காத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அவன் நம்மளை வெட்கப்படுத்தி கேவலப்படுத்த அவன் ஆயத்தமா இருக்கிறான். சாத்தான நீங்களும் நானும் வெட்கப்படுத்ததான் ஆண்டவர் நம்மளை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க, கீழே உண்டாகும். ஜனங்களை குறித்து தான் எரேமியா சொல்லுகிறார். நமக்கு எதிரி சாத்தான் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம், அந்த ஊழியத்தில் அவர் பெரிய ஒரு வெற்றியை கண்டதுக்கு எத்தனையோ பாடுகள், உபத்திரங்கள், அவமானங்கள், நிந்தனைகள். என் சொந்த ஜனங்களே அவனை கொல்ல முயற்சி பண்றாங்க, அடிச்சு குழியில தூக்கி போடுறாங்க. அப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வந்ததுக்கு காரணம் அவர் கர்த்தரோடு அவர் இருந்தார், கர்த்தர் அவரோடு இருந்தார். யோசேப்போடு சிறைச்சாலையில கர்த்தர் இருந்தார் என்று வேதம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நல்லா கவனித்த இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 149 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிக்க, வார்த்தையை பாருங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இதான் இன்னைக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. சாத்தானை மேற்கொள்ள வேண்டும், சாத்தானை வீழ்த்த வேண்டும், அவனுடைய தந்திரங்களை முறியடிக்க வேண்டும், அவனுடைய சூழ்ச்சிகளை நான் வீழ்த்தி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என்னுடைய வாயில எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். நீ நல்லா ஜெபிக்கிற தேவனுடைய மனிதனை நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லா இடத்திலையும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அது பஸ்ல போனாலும் சரி, இல்ல ட்ரெயின்ல போனாலும் சரி, இல்ல பாத்ரூம் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. சில இடத்துல வாய் திறந்து ஜெபிக்க முடியாது, ஆனா அவங்களுடைய உள்ளம் முழுக்க 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 தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கும். அவருடைய உள்ளம் முழுவதுமே அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் அவர்கள் தியானித்து கொண்டே இருப்பார்கள். அந்த தேவ பிள்ளைகளை சாத்தான் வீழ்த்த முடியாது. அந்த தேவ பிள்ளைகள் பக்கத்தில் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய வல்லமையை கொண்டு நீங்கள் நானும் ஜெயிக்க முடியும். அதான் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். அப்ப நம்ம வாயின் வார்த்தைகளை நம்ம ஜாக்கிரதையாய் இந்த கடைசி காலத்துல காத்து கொள்ள வேண்டும். அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதான் ரொம்ப முக்கியம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தா தான் சாத்தானை வீழ்த்த முடியும். சாத்தான் பெரிய தந்திரசாலி. பவுலுடைய பிரயாணத்தை தடுக்காம பாருங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் பல முறை வர யோசனையா இருந்தேன், சாத்தானும் என்னை தடை பண்ணினான். என்னை தடை பண்ணினான் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கே அவ்வளவு தடை வரும் என்றால், அப்ப நீங்களும் நான் இந்த காலத்துல பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். இவங்கெல்லாம் ஓடி இளைத்து போவார்கள். நம்ம ஓட 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 அபிஷேகமும் வல்லமையும் தேவனுடைய மகிமையும் பெருகும். ஒருவேளை நம்ம வயசாகி நம்ம சரீரத்துல சோர்வுகள் காணப்பட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வராது. சரீரம் வேணா சோர்வுல காணப்படலாம். ஒரு முறை ஒரு சின்ன புக்கு வாசிட்டு இருந்தேன். அதுல சொல்லும் போது ஜார்லஸ் பண்ணி சொல்றார், அந்த தேவனுடைய மனிதன் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார். நீ கர்த்தருக்கு பயந்து எந்த பாவமும் செய்யாம உண்மையாய் வாழ்ந்தான், உண்மை உத்தமாய் வாழ்ந்தான், நீ வியாதியில படுத்த படுக்கையா இருந்தாலும் உன்னுடைய ஜெபம் தேசத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிங்க, நீ வியாதியில படுத்திருக்கலாம், நீ எந்திக்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம், ஆனா நீ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு உண்மை உத்தமா இருப்பா என்றால் உன்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்வார்னு சொல்லி அந்த தேவனுடைய மனிதன் அவருடைய வாழ்க்கையில அடிபட்டு அனுபவப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 16 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை கூட வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:16 வாசிங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வார்த்தையை பாருங்க, 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார்.
ஒரு நட்சத்திரத்தை நீங்க கணக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு நட்சத்திரத்தை நீங்க கணக்கிட்டீங்கன்னா பூமியை காட்டிலும் எத்தனையோ லட்ச மடங்கு கோடி கணக்கில் பெருசு. பூமி ரொம்ப ஒரு தூசி போல. இந்த 9 கோள்கள்ல இந்த பூமி தான் நம்ம சொல்லுவோம்ல, இந்த அப்ராணி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? இவன் பேசவே மாட்டான். நம்ம பேசுவோம் சிலரை பார்த்தோன்னு, இவன் அப்ராணி, இவன் பேசவே மாட்டான்ல. அதே போல இந்த 9 கோள்ல சூரியனை சேர்த்து இந்த பூமி தான் வெறும் வெறும் ஒரு சுபாவத்துல பார்த்தோன்னா ரொம்ப அப்ராணி, ரொம்ப ஒரு பாம்போல இருக்கு. நம்ம பாஷையில சொன்னா அப்படிதான் சொல்லுவோம், பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவர் கையில எத்தனை நட்சத்திரங்களை ஏந்தி இருக்காரு பாருங்க, 7 நட்சத்திரங்களை ஏந்தி இருக்காருன்னா ஒரு நாள் வாசி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நம்மளும் அவருடைய பார்வையில ஒண்ணுமே கிடையாது, நம்மள தெரிஞ்சிருக்காரு பாருங்க, 7 நட்சத்திரங்கள். அப்போ இந்த பூமியை காட்டிலும் ஒரு நட்சத்திரம் எத்தனையோ மடங்கு கோடி கணக்கில் பெருசுனா அவருடைய கையை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம மைண்டுக்குள்ள கொண்டே வர முடியாது. இவரா நமக்கு தகப்பன், இந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இதற்காகவே நம்ம காலம் முழுவதும் நன்றி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் நிச்சயமா தேவனுக்கு வாழ முடியும். 7 நட்சத்திரங்கள்லாம் நீங்க வேணா கூகுள்ல இல்லைன்னா நெட்ல அடிச்சு பாருங்க, ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க, ஆச்சரியப்பட்டுருவீங்க. நான் வாசிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதான் ஆண்டவர் சொல்றாங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்ப வானத்துல உட்கார்ந்து இருக்காங்க, பூமியில காலை வச்சிருக்காங்கன்னா அவ எழுந்து நிக்கல. அதான் எழுதப்பட்டிருக்கு, வானாதி வானம் கொள்ளாத தேவன். உட்கார்ந்து இருக்கும் போதே இப்படி இருக்குன்னா அப்ப எழுந்து நின்றா நம்ம யோசிக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெளிப்படுகிறது. அவருடைய முகம் சூரியனை போல. நான் ஏற்கனவே ஒரு நேரம் பேசும்போதோட சூரியனுக்குள்ள இருக்கிற அந்த வெப்பம், உள்ள இருக்கிற வெப்பம் மட்டுமே 1.5 கோடி டிகிரி, அந்த அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசித்தது என்று வேதம் கூறுகிறது. அப்ப நீங்களும் நானும் கடைசி காலத்துல வாழ்றோம், ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. தோதாவின் மகன் எலெயாசர் என்பவன் இருந்தான், சலித்து தன் ஒட்டிக்கொள்ளும் மட்டும் வெட்டினான். அப்ப இவனை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியம் செய்ததுக்கு காரணம் என்னவென்றால், எலெயாசர், இது ஆரோனுடைய குமாரனுடைய பெயரும் இதே பேர்ல ஒரு பெயர் வரும். அங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய பெயரும் இதே ஒரு பெயர் வரும். ஒரு தீர்க்கதரிசியுடைய பெயரோட எலெயாசர் என்று இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் எழும்பி தன் கை சலித்து பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் வெட்டினான். அப்ப என்ன கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் நானும் இந்த பட்டயத்தோடு ஒட்டி கொண்டாதான் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும். இந்த பட்டயத்தோடு நம்ம கை ஒட்டி இருக்கும் என்றால் நிச்சயமா ஏற்ற நேரத்தில் உங்களை கொண்டு என்ன கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் கட்டளையிடுவார். எலெயாசாரை கொண்டு அங்க ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டது உண்மை என்றால், நிச்சயமா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் இந்த பட்டையை நம்முடைய கைகளோடு ஒட்டி கொள்ள வேண்டும், இருதயத்தோடு ஒட்டி கொள்ள வேண்டும், சிந்தையோடு ஒட்டி கொள்ள வேண்டும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய ரத்தம் டக்குன்னு அவனை வெட்டி கீழே போடும்போது டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துல உறைஞ்சிரும். டக்குன்னு அது அப்படியே செட் ஆயிரும், கட்டி ஆயிரும். இவன் ஒரு மனிதனை வெட்டியிருப்பான், வெட்டி அவன் அந்த அந்த ரத்தம் வாளோ இல்லைன்னா ஒரு பெரிய அருவாளோ அது வடியா வடிஞ்சு கையில வரும்போது மாற தொடர்ச்சியா வெட்ட இவன் பட்டயத்தை கீழே போட நினைச்சாலும் அந்த ரத்தமும் பட்டயமும் அப்படியே ஒட்டி கொண்டது. தொடர்ச்சியா வெட்டி கொண்டு போறான். ஜனங்கள் அதுக்கு எதுக்கு போறாங்கன்னா கொள்ளையிட தான் அவன் பின்னால போறாங்க. ஆனா யுத்தத்தை நடத்துறது இந்த எலெயாசர்.
இவன் மூலமா பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். கிட்டத்தட்ட தாவீதோடு 37 பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். அதுல இவன் முக்கியமான ஒரு நபர். அப்போ இந்த கடைசி காலத்துல என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், என்னை கொண்டு தேவன் அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், இந்த பட்டயத்தோடு எந்த தேவ பிள்ளைகளை ஒட்டி இருக்கமோ அந்த தேவ பிள்ளைகளை பாவமா இருந்தாலும் சரி, சாவமா இருந்தாலும் சரி, சாத்தானுடைய சூழ்ச்சியா இருந்தாலும் சரி, நிச்சயமா அதை வீழ்த்தி இந்த பிள்ளைகள் ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பாவம் இல்லாமல் வாழ்ந்தாதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உள்ளத்துல பொங்க ஆரம்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாட்சி உள்ளதை குறித்து நீங்க ஒரு சிலருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேவனுடைய மனிதன் கிட்டத்தட்ட லண்டன் தேசத்துல 10,000 அநாதை பிள்ளைகளை வளர்த்தார். அவர் இந்த முழங்கால்ல இருந்து இந்த வேதத்தை 100 முறை வாசிச்சிருக்கார். முழங்கால்ல இருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழங்கால்ல இருந்து 100 முறை இந்த வேதத்தை அவர் வாசித்திருக்கார். 120 முறை உட்கார்ந்து வாசித்திருக்கிறார். ஒரு சர்ச்சில் அவருடைய பெயரை போட்டு இப்படி ஒரு டிஜிட்டல்ல ஒட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் காணப்பட்டது. அப்ப அவருடைய இருதயம் முழுக்க 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 வேதத்தோடு ஒட்டி இருந்தது. அதனாலதான் 10,000 அநாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவரை தகப்பனாய் மாற்றி அவரை நம்ப ஆரம்பித்தார். தேவன் சும்மா யாரையும் நம்ப மாட்டார். நம்முடைய இருதயம் எங்க இருக்கு, நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, என்னுடைய சிந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல இந்த பட்டயத்தோடு ஒட்டி இருக்க நீங்களும் நானும் தீவிரமாய் செயல்பட வேண்டும். இந்த பட்டயத்தை எடுத்து நீ பாருங்க, செல்ல எடுத்து நிறைய ஊழியக்காரங்கள்ல இருந்து தேவ பிள்ளைகள் இருந்து பார்க்கணும். அப்படி தலைமட்டில் கையை வச்சு ஒரு கையை வச்சு இப்படி படுத்து கிடக்காங்க. செல்ல அப்படியே வச்சிருப்பாங்க. அப்புறம் கை வலிச்சிடும். மறுபடி இடது கையில இருந்து செல்ல எடுத்துட்டு மறுபடி இந்த கை தலைமாட்டுக்குள்ள வரும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 கையும் வலிச்சிடும். மறுபடி அந்த செல்ல நேர வச்சுட்டு குப்புற படுத்து கிடப்பாங்க. நடக்கிறதே சொல்றேன். குப்புற படுத்து கிடப்பாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் நெஞ்சு வலிச்சிடும். அதுக்கு பிற்பாடு மல்லாக்கில் படுத்து கிடப்பான். மல்லாக்கில் படுத்து கிடந்த 2 கையை தூக்கி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிற நபர்களும் உண்டு. அப்ப இந்த கையும் வலிக்கு, இந்த கையும் வலிக்கு, நெஞ்சு வலிக்கு, எங்க திரும்பி படுத்தாலும் வலிக்கு. அப்ப இந்த பட்டயத்தை நம்ம ஒரு செல்ஃப்ல வச்சிருக்கோம். அதை எடுத்து மறுபடி ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். அந்த வசனத்தை எடுத்து பார்க்கணும். இந்த பட்டயத்தை எடுத்து கை என்னைக்காட்ட நமக்கு உழைஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றேன். இந்த பட்டயத்தை எடுத்து வாசித்து இந்த வசனம் எதுலயே ஒரு இடத்துல இருக்க, மைண்டுக்கு வர மாட்டேங்க, ஞாபகம் இல்லையே, அப்ப தேடு. அப்ப இது எதுல இருக்கு அப்படின்னு நம்ம தேடி இந்த கையில வைக்கும் போது நிச்சயம் நம்ம கை வலிக்க சாத்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். இந்த பட்டயத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த பட்டயத்துல அவ்வளவு மகிமை இருக்கிறது. இந்த பட்டயத்தை கொண்டுதான் சாத்தானை வீழ்த்த முடியுமே தவிர வேற எதையும் கொண்டு இந்த கடைசி காலத்துல அவனை ஜெயிக்க முடியாது. அவன் வல்லமையின் மேல் வல்லமை பெற்றிருக்கிறான். அதனாலதான் அக்கினியை இறக்க போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி அவன் முழு பலத்தோடு, அதாவது வானத்துல ஒரு யுத்தம் உண்டாகிறது. வான மண்டலத்துல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள் அது அங்கதான் இப்போ குடியிருந்து முழு உலகத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது. கீழே இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் வான மண்டலத்திலிருந்து அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாரையுமே ஏக்கி கொண்டே இருக்கிறது. இப்போ ரொம்ப காலமா இருக்கு. ரொம்ப காலம்னா பல ஆண்டு காலமாக அங்க தங்கி அவர்கள் அங்க இருந்து அவருடைய காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆண்டவராகிய தேவன் மீகாவேல் அந்த டீமை கொண்டு அங்க ஒரு பெரிய யுத்தத்தை நடத்த போகிறார். அந்த யுத்தம் நடந்த உடனே, அதாவது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு அமைச்சரா இருப்பாங்க. ஒரு அமைச்சர் போஸ்டிங்க, ஒரு அமைச்சரோ இல்ல முக்கியமான ஒரு நபரோ, ஒரு துணை பிரதமரோ, அப்படி முக்கியமான நபர் இருக்காங்க வைங்களேன். அந்த பதவியை பறிச்ச உடனே அவங்களுக்குள்ள மனக்கசப்பும் கோபமும் எரிச்சலும் உண்டாகும். மறுநாள் அவங்க பேட்டி கொடுப்பாங்க. அந்த கட்சிக்காரங்களை குறித்து, அந்த தலைவரை குறித்து இவங்க தவறான ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால அவரை வாழ்த்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த பதவி பறிபோன உடனே இவங்களுக்குள்ள கோபமும் எரிச்சலும் உண்டாகுது. அதே போலதான் காலங்காலமா பல ஆயிரக்கணக்கான வருஷமா அங்க இருக்கான். வானத்திலிருந்து ஆண்டவர் தள்ளிட்டார்.
ஒரு கூட்டம் கீழே வந்து விழுந்தது, ஒரு கூட்டம் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு கூட்டம் மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அந்த போஸ்டிங்கை பறிச்சு மூஞ்சி அதை காத்து வாக்குல ஒரு அடி அடிப்புன்னு சொல்லுவாங்க நம்ம பாசையில, ஒரு அடி அடிச்சு போஸ்டிங்கை பறிச்சு கீழே தள்ளி விட்டுருந்தாங்க, தொலைஞ்சு போ அப்படின்ட்டு. கீழே வந்து உழும்போதுதான் அவன் மிகுந்த கோபத்தோடு வந்து உழுதான். மகா உபத்திர காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். அந்த 3 வருஷத்துல மகா உபத்திர காலத்துல ஜனங்களை வஞ்சித்து, ஜனங்களை கொடுமைப்படுத்தி, ஜனங்களை அடிமைப்படுத்த முழு பலத்தோடு வந்து விழுகிறான். அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு பலன் பெற வேண்டும் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். இன்னும் ஒரு சில காரியத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்துல அதுல 5-6 வாசிங்களேன். 30,000 ரதங்களோடும் குதிரை வீரரோடும் மணலத்தனையான ஜனங்களோடும் கூடி வந்து பாளையம் இறங்கினார்கள். எவ்வளவு ஜனங்களோடு வராம பாருங்க சாத்தான். அதாவது அங்க ஒரு யுத்தத்தை 3ஆம் வசனத்துல யோனத்தான் நடத்தி ஒரு பெரிய அங்க ஒரு வெற்றியை பார்க்கிறார். உடனே இவருக்கு பெரிய சந்தோஷம். சவுலுக்கு எந்த யுத்தத்துக்குமே போகல. உடனே எல்லா பக்கமும் டிஜிட்டல் அடிச்சு வால்போஸ்டர் அடிச்சு நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க தான் 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்றோன்னு சொல்லி அங்க எக்காலம் ஊதியாச்சு. அதுக்கு பிற்பாடு தான் இது நடக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நடக்கும் போது அவன் எப்படி வரானா 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் ஜனங்களை எண்ண முடியல. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் வந்தவுடன் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கண்டபோது நல்ல பாருங்க, கெபிகளிலும் முட்காடுகளிலும் துருகங்களிலும் ஒளித்து கொண்டார்கள். எங்க ஒளிறாங்க பாருங்க, கோவைக்குள்ள, அந்த முட்செடிக்குள்ள, அந்த துருகத்துக்குள்ள பல இடங்கள்ல போய் ஒளிந்து கொண்டார்கள். சிலர்லாம் எங்க போயிட்டாங்கன்னா யோர்தானை கடந்து காத்து நாட்டிற்கு போயிட்டாங்க. 7ஆம் வசனத்துல அது பெலிஸ்தர் தேசம். 5 அதிபதிகள் நியாயாதிபதிகளை ஆட்சி செய்யும் போது அது ஒரு அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு தேசம். அங்க ஓடிட்டாங்க. ஒரு கூட்டம் கீழையா தேசத்துக்கு ஓடிட்டு, கொஞ்சம் பேர் ஜனங்களை பின்பற்றுறாங்க, கொஞ்சம் பேர் சவுலை பின்பற்றுறாங்க, பயத்தோடும் திகிலோடும் பின்பற்றுகிறார்கள். ஏன் இவங்களுக்குள்ள பயமும் திகில் வந்தது தெரியுமா? அதே அதிகாரத்தில் இருக்கு. ஒரு அற்புதமான காட்சியை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இவங்களுக்குள்ள பயம் வருதுன்னா, சாத்தான் தெளிவா ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டுறான். 17ஆம் வசனத்தை வாசிங்க. கொள்ளைக்காரர் 3 படையா வராங்க. 3 படையா வராங்க. அவங்க எந்தெந்த வழியில வந்தாலும் சரி அவனை விடாத, போற்று, ஒருவனையும் தப்ப விடாதன்னு சொல்லி பெலிஸ்தர்கள் 3 படையா வகுத்து கொண்டு தந்திரத்தோடு வராங்க. வாசிங்க. போயிட்டு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. 3 படைகளும் பிரிச்சு விட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள, சபையை மேற்கொள்ள, தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள, ஊழியக்காரனை மேற்கொள்ள இவனை விடவே கூடாதுன்னு சொல்லி சத்துரு 3 பக்கமும் இருந்து சூழ்ந்து கொண்டு ஜனங்களை வீழ்த்தும்படியாக அவன் ஆயத்தமாய் வருகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய சூழ்ச்சி நீங்க பாருங்க. 18, 19 வசனத்துல தெளிவாய் செய்யறான் பாருங்க. அவனுடைய தந்திரத்தை பாருங்க. வாசிங்க, 19 வாசிங்க. அதான் அவனுடைய பெரிய சாத்தானுடைய பெரிய தந்திரமே அதான். பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி இருந்தபடியினால் இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஒரு கொல்லனும் அகப்படவில்லை. தெளிவா செய்யறான் பாருங்க. அன்னைக்கு எப்படி சபலோடு அவனுடைய குமாரனாகிய யோனத்தானோடு தேவ சபையை மேற்கொள்ள சத்துரு வந்தானோ, இன்னைக்கும் அதைத்தான் செய்யறான். எபிரேயர்கள் பட்டயங்களாயிலும் ஈட்டிகளாயிலும், பட்டயம் வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது, ஈட்டி ஜெபத்துக்கு அடையாளமாய் நீங்க ஆவிக்குரிய ரீதியில நாம் தியானிக்க போகிறோம். அவனுடைய பெரிய தந்திரமும் கையில பட்டயம் இருக்க கூடாது, ஈட்டி இருக்க கூடாது.
அப்ப என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை எப்படி வஞ்சிக்கணும்னா, பட்டயத்தை தூக்குனா நம்மளை வீழ்த்துவாங்க, கையில ஈட்டி இருந்தா தூக்கி எறிவான். இந்த ரெண்டையும் நம்ம தடுத்துட்டோம்னா 3 வழியாய் போய் அவங்களை ஈஸியாய் மேற்கொள்ளலாம்னு சொல்லி சாத்தான் பெரிய ஒரு திட்டத்தோடு, பெரிய ஒரு நோக்கத்தோடு அவனுடைய தந்திரத்தை இங்க செயல்படுத்துகிறான். இன்னைக்கு அவன் என்ன செய்யறான் தெரியுமா? சபைக்கு விரோதமா, இன்னைக்கு சபைக்கு விரோதமா அவன் செய்யற காரியத்தை தான் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க குடும்ப ஜெபத்தை நிப்பாட்டுவான். சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? குடும்ப ஜெபத்தை நிப்பாட்டுவான். குடும்பமா ஜெபம் பண்ணாத, குடும்பமா பைபிள் எடுத்து வாசித்திராத. நீ குடும்பமா பைபிள் எடுத்து வாசித்தால் என்னை மேற்கொண்டுருவான். அதனால அவனுடைய பெரிய தந்திரம், கையில பைபிள் எடுக்காதபடிக்கு குடும்பத்தை 6 மணி வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க. அது ஊழியக்காரங்க குடும்பமா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, தேசம் முழுவதும் நடக்கிற காரியம் தான். 6 மணிக்கு பிறகு எப்படி நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு ஜெபத்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, அப்படி ஒவ்வொரு ஆளா வெளியே உருவி போயிடும். இத தொடர்ச்சியா ஒரு 2 மாசம் செஞ்சுட்டான்னு வைங்களேன், மறுபடி குடும்பமா ஜெபிக்க முடியவே முடியாது. எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அவன் தந்திராதான். எபிரேயர்கள், உங்களை என்னைய தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார் ஆவியானவர். இஸ்ரவேல் ஜனங்களை, நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய எபிரேயர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மளதான் சூழ்ச்சியா அவன் என்ன செய்யறானா, பட்டயத்தை எடுக்க கூடாது, குடும்பமா ஜெபம் பண்ணாத, அப்படி தனித்தனியா பிரிச்சு விட்டு இந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை கூப்பிடும் போது பிள்ளைகள் வராது. ஒரு 8 மணி ஆயிட்டுனா இந்த ஊழியக்காரனுக்கு அந்த சகோதரனுக்கு ஒரு போன் வரும்போது இவர் வெளியே போயிடுவார், மனைவி மட்டும் தனியா இருப்பாங்க. அந்த மனைவியும் என் பிள்ளைகள் வரலன்னு சொல்லி அந்த சொர்புல அவங்க படுத்துருவாங்க. இதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். அப்ப எபிரேயர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், சபை கையில பட்டயத்தை கொடுக்காத, பார்த்து கொள்ள வேண்டும். என்ன அடையாளம் தெரியுமா? இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பீச்சுக்கு போயிடுவாங்க. 6 மணிக்கு பீச்சுக்கு போயிடும். நான் பீச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்லல, போற தவறுன்னு சொல்லல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தந்திரத்தை பாருங்க. எவரைகள் பட்டயமாயிலும் ஈட்டியாயிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய பெரிய தந்திரம் தான். ஜெபிக்க விடக்கூடாது, துதிக்க விடக்கூடாது, கையில பட்டயத்தை எடுக்க விடக்கூடாது. பட்டயத்தை எடுக்கும்போது சிலருக்கு கை வலி வரும், பட்டயத்தை எடுக்கும்போது சிலருக்கு குறுக்கு வலி வரும், அதோட படுத்துருவோம், மறுபடியும் காலில் தான் நம்ம எந்திப்போம். அவன் தந்திரத்தை தெளிவா செய்யறான் பாருங்க. இந்நாள் வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கான் சபைக்கு விரோதமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், குடும்பமா கிளம்பி போயிருவாங்க. ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், குடும்பமா நம்ம கிளம்பி போயிருவோம். தேவ பிள்ளைகள் ஊழியக்காரங்க கிளம்பி போறாங்க. ஆனா குடும்பமா ஜெபிக்க கஷ்டம். மனைவியை கூப்பிட்டா மனைவி வரமாட்டாங்க, கணவனை கூப்பிட்டா கணவன் வரமாட்டாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டா பிள்ளைகள் வராது. இதுதான் அவனுடைய தந்திரம். அங்க ஒரு மனக்கேடை உண்டாக்கி, குழப்பத்தை உண்டாக்கி, பட்டயத்தை எடுக்காதபடிக்கு ஒரு சோர்வை கொடுத்து படுக்க வச்சுட்டு வைங்களேன், அன்னைக்கு அவன் நம்மளை ஜெயம் கொண்டு விடுவான், நம்மளை ஜெயித்து விடுவான். அதனால தான் பெரிய தந்திரமா சாத்தான் செய்கிறான். அங்க பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. அப்ப எங்க போயிட்டாங்க இவங்க? பட்டயத்தை அடிக்கிறவங்க, ஈட்டி அடிக்கிறவங்க எங்க போயிட்டாங்க? விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள். விலை பேசுறான். அன்னைக்கு சாத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? நீ இந்த பரிசுத்த வாழ்க்கையில நிக்காத, நீ எதுக்கு 20 அதிகாரம் வாசிக்கணும், 30 அதிகாரம் வாசிக்கணும், எதுக்கு மணிக்கணக்கில் ஜெபிக்கணும், உனக்கு என்ன ரேட்டு வேணும்? அன்னைக்கு நாபத்தோடு ஆகா பேசுறது போலதான் இன்னைக்கு சத்துரு சபையை விலை பேசுறான், ஜனங்களை விலை பேசுகிறான். அவனுடைய பெரிய தந்திரம். கொல்லன் எங்க போயிட்டான் தெரியுமா? எங்க போயிட்டாங்க? ஒருத்தரும் கிடையாதான். அகப்படவில்லைன்னா எங்க போயிட்டாங்க? சவுலுக்கு தெரியாம எங்க போயிட்டாங்க? இஸ்ரவேல் தேசத்துல ஒரு நாட்டுடைய ராஜா, அவன் நினைச்சானா எங்க இருந்தாலும் சரி எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். இப்போ சவுல் ஒரு பெரிய வாள் அடிக்கிறதுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும் வைங்க, 2000 ரூபாய் கொடுக்கான். யாருக்கு? இந்த கொல்லனுக்கு. எப்ப நீ ஒரு 5 லட்சம் வாள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்கன்னு வைங்களேன். இப்போ சாத்தான் சொல்றான், உனக்கு ஒரு வாள் அடிக்கிறதுக்கு 5000 ரூபாய் தரேன், உனக்கு ஒரு வாள் அடிக்கிறதுக்கு 5000 ரூபாய் தரேன், ஒரு ஈட்டி அடிக்கிறதுக்கு 4000 ரூபாய் தரேன், நீ வா, ஏன் தேசத்துக்கு வா, என்னுடைய தேசத்துக்கு நீ வந்தியனா உனக்கு 5000 கிடைக்கும், 4000 கிடைக்கும். நீ இங்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு வாள் அடிக்கிறதுக்கு 2000 வாங்குறதை காட்டிலும் ஒரு வாள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு 3000 ரூபாய் லாபம். விலை பேசி கொண்டு போயாச்சு.
அங்க இவன் தேசம் முழுவதும் தேடுறான், ஒருத்தரும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம ஜெபிக்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா வேதத்தை வாசிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவனுடைய பெரிய தந்திரம். நமக்கு என்ன எண்ணம் கொடுப்பானா சாத்தானுடைய பெரிய தந்திரம்? நேரம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வேதத்தை வாசிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம துதிக்கலாம். அப்படியே நம்மளுக்கு உலகம் முழுவதுமே அப்படியே நம்ம சுத்தி வர வச்சு சோர்வுக்குள்ள கொண்டு வந்து 9 மணி ஆகும்போது நமக்கு டயர்ட் ஆயிரும். அந்த விருப்பம் வரும்போது ஜெபிக்கலாம், ஜெபிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம வேதத்தை வாசிக்க நினைக்கும் போது, ஆண்டவர் தூண்டும் போது நம்ம அந்த பட்டயத்தை எடுக்கலன்னு வைங்களேன், நம்மளால வேதத்தை வாசிக்க முடியாது. அங்க அழகா அவன் தந்திரமா செய்யறான். 3 வழியா வாரான் பாருங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேற எந்த வழியும் கிடையாது. 3 வழியா மேற்கும் கிழக்கும் தெற்கிருந்து வந்தாச்சு. ஒரு உதாரணத்துக்கு வடக்க மட்டும்தான் வழி இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 14:6, நானே வழி, நானே சத்தியம். 14:6 தானே பிரதர் சொல்றாங்க, நானே வழி. அப்ப இந்த வழியில போனாதான் இந்த 3 பேருடைய சூழ்ச்சியை நம்ம வீழ்த்த முடியும். அவர்தான் நீ நமக்கு வழி. ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, அந்த வழிதான் உண்மையான வழி. அந்த வழிதான் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி. அவன் தந்திரமா செஞ்சிட்டான். யார் கையிலையும் பட்டயம் கிடையாது. கீழே வாசிங்க. மண்வெட்டிகளையும் இப்ப இங்க ஒருத்தருமே கிடையாது, எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. பழைய மண்வெட்டி தான் கிடக்கு, பழைய ஜெபம் அது துருபிடிச்சு கிடக்கு மண்வெட்டி. நல்லா பாருங்க, ஒரு புது சைக்கிளா இருக்கட்டும் இல்ல மண்வெட்டியா இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு 2 சாந்து குலைக்கிற சட்டி கிடந்துச்சு. ஒரு ஊழியக்காரரு முன்னால தந்தாங்க, நம்ம வீட்டில் தான் கிடந்துச்சு. நான் பலமுறை அவர்கிட்ட சொன்னேன் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. ஏன்னா அது உங்க வீட்டிலே கிடக்கட்டும் அப்படின்ட்டாரு. ஒரு சட்டியை மட்டும் உபயோகப்படுத்திட்டே இருக்கும். பாரதிக்கெல்லாம் தெரியும், அவங்க அப்பா வேலை பார்க்கண்டு. ஒரு சட்டியை மட்டுமே உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சட்டி நல்லா இருக்கு, புது சட்டி தான். ஒரு சட்டியை போட்டேன், கவுத்தி போட்டாச்சு. தண்ணி வரும்போது செடிக்கு தண்ணி பிடிக்க வாங்க, அந்த சட்டியில தண்ணி பிடிச்சு இப்ப அன்னைக்கு தூக்குற உள்ள துரு, ஒரு தட்டு தட்டுன பூரா துரு. அந்த மேல இருக்கிற அந்த ஒரு வளைய மாதிரி இருக்கும் பாருங்க, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படிதானே பாருது, அது உடஞ்சிச்சு. இப்ப தூக்கி அடிச்சா உடஞ்சிரும். ஆனா சும்மா தான் இருக்கு, புது சட்டி தான், சும்மா இருக்க கண்டு நிலைமையை பாருங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கொல்லனும் கிடையாது, எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. இப்ப இவங்க கையில கிடக்கிறது என்ன தெரியுமா? பழைய மண்வெட்டி, கோடரிகள், கடப்பாறை. தீட்டி கூர்மையாக்குறது கூட எங்க போண்டி இருக்கு? அங்கதான் போண்டி இருக்கு. எல்லாரையும் கொண்டு போய் கடத்தி கொண்டு போயாச்சு. அப்ப சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, ஒரு ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க விடக்கூடாது, 5 நிமிஷம் துதிக்க விடக்கூடாது. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போ, எல்லாத்தையும் கொண்டு போ. நீங்க நிறைய பாருங்க, பணத்தை லட்சமா கொடுக்க ஆள் இருக்கு, பணத்தை லட்சமா கொடுக்க ஆள் இருக்கு, சபை கட்டி கொடுக்க ஆள் இருக்கு, காணிக்க கொடுக்க ஆள் இருக்கு, தசமா கொடுக்க ஆள் இருக்கு. ஆனா ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க ஆளு கிடையாது. ஏன்னா அவனாலே ஜெபிக்க முடியல, அவனாலே துதிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? முழுக்க இந்த மொபைல் மூலமா அநேக தேவ பிள்ளைகள் தன்னுடைய நேரத்தை முழுக்க அதுல செலவு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எடுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அவன் என்ன செய்யறானா, அந்த நம்மளுக்கு அந்த ஒரு விருப்பத்தை கொடுத்து அதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் தான் பார்க்க நினைப்போம். ஆனா கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் போயிருக்கும். அதுக்கு பிற்பாடு ஒரு தெளிவு கிடைக்கும். அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து ஒரு வசனம் வரும் பத்தியில, அந்த 4 மணி நேரம் கழிச்சு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு பிற்பாடு யூரியன்லாம் அடக்கி வச்சிருப்பான், பாத்ரூம் வந்தாலும் போக மாட்டான். அன்னைக்கு 2 நாள் குற்றாலம் முகாமுக்கு போயிருந்தோம். ஒரு வாலியூர் முகாம் கூட்டு போனாங்க ஒரு ஐக்கியத்துல இருந்து. அங்க பேருக்கு நான் அப்படியே பாத்ரூம் போறேன், உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்கு. என்னடா ஆள் சத்தம் மட்டும் கேட்க அப்படின்னு பார்க்க, பாத்ரூம்ல இருந்து அவர் பயங்கரமா ஒரு வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்காரு. உள்ள சத்தமா கேக்கு, செய்தியை கேட்க மதியில்லாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கானே அப்படின்னு நான் நினைச்சிட்டு ரொம்ப சிரிப்பாவும் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நீ பாருங்க, பாத்ரூம் போனா விட மொபைலோட தான் போறாங்க. பாத்ரூம் போனா விட, ஏன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும்னா 20 நிமிஷம் நம்ம நிறைய காரியத்தை பார்த்துடலாம். அப்ப அதுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க.
நம்ம பைபிள் அங்க கொண்டு போக முடியாது. அப்ப அதுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. முழுக்க முழுக்க நம்முடைய நேரத்தை முழுவதும், அதான் அவன் தெளிவா சொல்றான், மீடியாலையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலையும் ஊர் சுற்றுறதுலையும் கல்யாண வீட்டிலையும் இப்படி பலவிதமான காரியத்துல மக்களை நம்ம மூழ்கடித்து விட்டால் 3 படைகளாய் வரும்போது அவன் எதிரி நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. சவுல் வீழ்ந்து போனதுக்கு காரணமே அதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, கீழே பாருங்க, இஸ்ரவேல் யாவரும் அவரார் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குறது கூட எங்க போக வேண்டியிருக்கு? அந்நிய தேசத்துக்கு போக வேண்டியிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய தேசம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஆனா என்ன இல்ல, பட்டயமும் கிடையாது, ஈட்டியும் கிடையாது. எவ்வளவு ஒரு அவல நிலைமை பாருங்க. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட காணப்படுகிற இதுதான் அந்த பழைய ஜெபம். அதான் பழைய மண்வெட்டி, அதை வச்சு தூக்கி அடிச்சோன்னு உடஞ்சிரும். தூக்கி அடிச்ச உடனே துரு பிடிச்சு போய் இருக்கும், டப்புன்னு உடஞ்சிரும், ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சாத்தான் நிற்பான், நம்ம தூக்கி அடிக்கணும் வைங்களா, அவனுக்கு தெரியும் இது துரு பிடிச்சது, நம்ம கையில பட்டுச்சா தெரிச்சு ஓடிடும், மேல தூளா பறந்து அவன் மேலதான் விழும், அவனுக்கு தெரியும், ஓட மாட்டான். பழைய ஜெபம் அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. பழைய வேத வாசிப்பு அதை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா சங்கீதம் 84:6 என்ன சொல்லி இருக்குன்னா, பலத்தின் மேல் பலன் அடைந்து. அப்ப இந்த காலத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலத்தின் மேல பலன் அடையத்தான் அந்த சீயோன்ல தேவ சன்னதியில நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும் என்றால் பலன் அடைய வேண்டும். இங்க ஓடுறவங்க 100 மீட்டர் ஓட்டத்துல ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் ஓட வேகமா ஓடுவாங்க. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் இளைக்க ஆரம்பிக்கும், பக்கத்துல நெருங்க 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 தன்னுடைய ஜீவனே போய்விடும் போல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி கிடையாது. ஓட 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 பலன் தான் கூடுமே தவிர இளைப்படைய மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அந்த வசனம் ஆண்டவர் உங்களுக்கு கார் தருவார், வீடு தருவார், உங்களை பெரிய ஆசீர்வாதமா மாற்றுவார், அதுக்கு சொல்லப்பட்ட வசனம் கிடையாது. அது வருகையில நீங்கள் நானும் மறுரூபமாக்கப்பட்டு பறந்து போறதை குறித்து ஏசாயா தெளிவாய் சொல்லுகிறார். கழுகையும் அந்த ரகசிய வருகையும் ஒப்பிட்டு பேசுறது தான் அவர் அங்க பேசுகிறாரே தவிர, அங்க முழுக்க முழுக்க பணத்தையும் வீடையும் தருவாரு. நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா உங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும், நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா 50 லட்சம் ரூபாய் ஆடி கார் கிடைச்சிரும், நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா ஒரு பெரிய வீடு கிடைச்சிரும், இதெல்லாம் சொல்றாங்களே. அந்த வசனத்துடைய நோக்கம் அது கிடையாது, அது முற்றிலும் தவறு. அது முழுக்க முழுக்க கழுகை ஒப்பிட்டு பார்க்கிறார். கழுகு எப்படி பறந்து செட்டைகள் அடித்து மேலே போகிறதோ அதே போல ரகசிய வருகையில மத்திய வானத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு மத்திய வானத்துக்கு வரும்போது நாம் மறுரூபமாகி பறந்து போகிறதை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறார். அதைத்தான் அங்க பேசுகிறார். அதுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாடு 40ஆம் அதிகாரத்தில் அதை பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழே வாசிங்க, 21 வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். ம் 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 வெறும் அறை மட்டும்தான் இருக்கு, வெறும் அறை மட்டும்தான் இருக்கு. அறத்தை பார்த்தீங்களா, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு மீன் வெட்டுறதா இருந்தா விட நம்ம அறத்தை வச்சு தீட்டிட்டு இருக்கன்னு வைங்களேன், வெறும் அறை மட்டும் இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய தேசம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு தேசத்துடைய மிகப்பெரிய பலம் எதுல இருக்குன்னா அணு ஆயுதத்துல தான் இருக்கு. எந்த அளவுக்கு ராணுவம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, ராணுவம், விமானப்பட, அந்த கப்பல், ஆமா விமானப்பட, தரப்பட, இப்படி ஒரு 3 படைகள் இருக்கு. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை கண்டுதான் மற்ற தேசம் பயப்படும். இப்ப அறத்தை வச்சிட்டு இருக்குன்னு வைங்களேன், இப்ப ட்ரம்புக்கு நம்ம பிரதமருக்கு கொஞ்சம் இதாயிட்டு, இப்ப நம்ம கையில அறை இருக்குன்னு வைங்களேன், அவர் ஒரு பெரிய கப்பல் இருக்கு, உலகத்துல வேர்ல்டுலேயே ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பலை வச்சுதான் அமெரிக்கா பல தேசங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக ஹமாஸ் அடிச்ச உடனே அந்த கப்பலை தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த கப்பல் பேரோட ஜெரால்டு நினைக்கேன், அதான் இருக்கும் நினைக்கேன், ஞாபகம் இருக்கா பிரதர்? இல்லையோ, அதான் இருக்கும் நினைக்கேன். ஜெரால்டுன்னு சொல்லி ஒரு அமெரிக்கா ஜனாதிபதி இருந்தார், அவருடைய பேர் தான் இருக்கும் நினைக்கேன். நல்லா கவனிங்க, இப்ப வெறும் அறை மட்டும்தான் இருக்கு. இந்த அறத்தை வச்சு இப்ப இந்த டீம் உள்ள இறங்கிட்டு வைங்களேன், 3 படைகள் உள்ள இறங்கிட்டா இவன் கையில அறத்தோட இருந்தாலே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளே அடிக்க வராங்க, நம்ம யார்த்தையும் சண்டை போட முடியும் வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு
நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு டீம் வந்து நம்மளை அடிக்க வருது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பெரிய கத்தியை, மீன் வெட்டுற கத்தி, நம்ம மீனை வெட்டுறதுக்கு நம்ம தீட்டிட்டு இருக்கணும் வைங்களேன், உள்ள வர யோசிப்பான. அப்ப இவனுக்கு ஏற்கனவே அந்த நம்மளுடைய சூழ்ச்சி தெரிஞ்சு நம்ம வாரன்னு தெரிஞ்சுதான் இவன் கத்தியை தீட்டிட்டு இருக்கான். அப்ப உள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல, அவன் அண்ணன் தம்பி உள்ள இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லி யோசிப்பான். வெறும் அறத்தை மட்டும் வச்சுட்டு இருந்தானா எப்படி இருக்கும் பாருங்க, அடி எப்படி 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 கொடுப்பான் சாத்தான். அரை மட்டும்தான் இருக்கு. 22 வாசிங்க, நேரம் முடிய போகுது, கொஞ்சம் தான் இருக்கு. யுத்த நாள் வந்தபோது, யுத்த நாள் வந்துட்டு ஒருவர் கையிலையும் பட்டயமும் சாத்தானுடைய பெரிய தந்திரம். இன்னைக்கு பாருங்க, அந்த பெரிய ரெவரன் பிஷப் அவங்க கையில மட்டும்தான் பட்டயம் இருக்கு. ஜனங்களை எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு கூமுட்டையை போல சொல்லியே கொடுக்க, ஒண்ணுமே சொல்லி கொடுக்க கூடாது. மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் வச்சுக்க, நீ வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வச்சுக்க. சாத்தான் வரும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது. இவன் என்ன செய்யறான் பாருங்க, பெரிய பிஷப், நம்மளுடைய பாசையில சொன்ன பெரிய, அவர் தான் தலைமை போதகர். அவரு கையில மட்டும்தான் வச்சிருக்காரு பட்டயம். மகன் கையிலையும் ஒரு சின்ன பைபிள் இருக்கு, வேற யாரு கையிலையும் பைபிள் கிடையாது. அப்ப ஜனங்களை கூமுட்டையா வச்சிருந்தாதான் நம்ம தசமபாகத்தை வாங்க முடியும். கையில பட்டயத்தை கொடுத்தோம்னு வைங்களேன், புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது தசமபாகமே கிடையாதுன்னு சொல்லி அவன் கண் திறக்கப்பட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்பான்னு சொல்லிதான் யார் கையிலுமே பட்டயம் கொடுக்கல. புதிய ஏற்பாட்டுல காணிக்கையும் கிடையாது, தசமபாகம் கிடையாது. இவன் கையில பட்டயத்தை கொடுத்தா வாசிடுவான். பவுல் ஒரு இடத்துலயும் காணிக்கை கேட்கலையே, ஒரு இடத்துல தசமபாகத்தை கேட்கலையே. கேட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்னெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கும். சாமுவேல் சொல்லுவாரு, உங்க கையில தசமபாகத்தை வாங்குவான், உங்க ஆடு மாடை பிடிச்சுக்கிடுவான், உங்க வாலிபர்களை சேனையில சேர்த்துக்கிடுவான், உங்க வாலிப பெண்களை, அதெல்லாம் சொல்றாரு. அதான் முதல்ல சொல்லிட்டாரு, உங்க வாலிப பெண்களை சமையல் பண்ண வச்சுக்கிடுவான். உடனே ஜனங்க சொல்றாங்க, அவங்க என்னமும் செஞ்சுட்டு போறாங்க. 10ல 100ல 10 கேட்டாலும் சரி, 20 கேட்டாலும் சரி, 100 கேட்டாலும் சரி, எவ்வளவும் கொடுக்க ஆயத்தமா இருக்கும். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நாங்க அடிமையா இருப்போம்னு சொல்லி அங்க பேசுகிறத பார்க்க முடிகிறது. இங்க அதான் நடக்கு. யாரு கையிலையும் பட்டயம் கிடையாது, ஈட்டியும் கிடையாது, ஜெபமும் கிடையாது, வேத வாசிப்பும் கிடையாது. இந்த 2 பேர் கையில தான் இருக்கு. அவரு தலைமை பாஸ்டர் சவுல் கையிலையும், அதுக்கு பிற்பாடு வருத யோனத்தான் கையில தான் ஈட்டியும் பட்டயம் இருக்கு. யாரு கையிலையும் கிடையாது. சாத்தான் இதை இன்றைக்கு வரைக்கும் சபைக்கு விரோதமா செஞ்சுட்டு இருக்கான். அது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். சில நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்போம், ஆனா சில நேரத்துல ஒரு 2 நாள் ஒரு நாள் அது ஜெபிக்க முடியலன்னு வைங்களேன், இவனுடைய தாக்குதல் நம்ம மேல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. தாக்குதல் இருக்கு, ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அந்த வழியில நம்ம போனோம்னு வைங்களேன், நம்ம பட்டயத்தை நம்ம வாங்கி ஜெயம் கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், சீக்கிரமா வாசிங்க. 20ல 22 வாசிங்க. எத்தனை கூட்டம் வருது பாருங்க, 3 விதமான கூட்டங்கள் வருகிறது. விழுந்தார்கள். கை கலந்தார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? இதுக்கு இவங்களை வீழ்த்துறதுக்கு ஒரு 3 விதமான கூட்டங்கள் வருகிறது. பெரிய கூட்டமா எழுப்பி நிக்காங்க. இவங்களை வீழ்த்துறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி என்ன பாத்தீங்களா? நீங்க நல்லா கவனிச்சீங்களா? துதிக்காங்க. 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், வாசிங்க. நல்லா கவனிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் நின்றார்கள். அவங்க விழுந்ததுக்கு காரணம், அவங்களை வீழ்த்தினதுக்கு காரணம் இங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. துதிக்காங்க, ஆண்டவரை உயர்த்துறாங்க, உண்மைதான். ஆனா எங்க நிக்காங்க பாருங்க, யூதா கோத்திரத்தார் அனைவரும் குழந்தைகள். இன்னைக்கு குழந்தைகள் இருந்தா ஜெபிக்க முடியல.
அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. குழந்தைகள் இருந்தால் ஜெபிக்க முடியல, குழந்தைகள் ஓடி ஓடி வருது. உண்மைதான், குழந்தைகள் ஓடி ஓடி வந்துச்சுன்னா அது பாட்டில் ஓடி ஓடி வரட்டும், நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த 3 விதமான கூட்டத்தை தேவன் அவங்க கையில ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் நிற்க கண்டுதான் அந்த அம்மோன் புத்திரரையும் சேரி மலை அந்த 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 கூட்டத்தையும் மோவாபியரையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம், இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கதான் ஆள்களை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு பிள்ளைகள் இருந்து அவ்வளவுதான். இன்னைக்கு நீ நல்லா கவனிங்க, தங்கச்சியோட ஆண்டவர் ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தை பெக்கும் போது அதுக்கு முன்னால் நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், நல்ல ஆண்டவருக்குள்ள நெருங்கி இருக்கிறவங்க, மணிக்கணக்கில் இருக்கிறவங்க, இந்த குழந்தை பெத்த பிற்பாடு ஒரு அடி விழும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. எந்திக்கே முடியாது, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிரும். இந்த 3 வருஷத்தோட அவங்கள சோம்பேறி ஆக்கி அவங்கள ஒண்ணு இல்லாம ஒரு ஒரு விதமான ஹோமா கொண்டு போயிடும். அப்படியே நித்திரையில தான் இருப்பாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 4 நாள் ஜெபிக்கலனாலே மறுபடியும் ஜெபிக்க கஷ்டம். நான் பீகார் போயிட்டு 2 வாரம் மேலே அங்கே இருந்தேன். மறுபடியும் சைக்கிள் அழுத்தினா என்ன நீ வலிக்கிங்க, 2 வாரம் தான் ஆகுது, 2 வாரம் ஒரு 20 நாள் இருக்கும் நினைக்க, முன்ன பின்ன இருக்கும். மறுபடியும் சைக்கிள் அழுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு, குறுக்கில் பிடிக்கி காலில் பிடிக்கி, இனி சைக்கிளே அழுத்த முடியாதுங்கிற எண்ணத்தை சாத்தான் கொண்டு வரான். அப்போ இவங்களுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, இந்த குழந்தை பக்கம் போதெல்லாம் உண்மையிலே அது ஒரு பெரிய வேதனை தான், கஷ்டம்தான். ஆனால் நல்ல ஆவிக்குரிய தேவை பிள்ளைகள் எழும்பிடுவாங்க. 1 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே நிலைமைக்கு இவங்க அந்த குழந்தைகளோடு தான் தேவனுக்கு முன்பாக நிற்கார்கள். அவர்கள் குழந்தைகள், அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு ரொம்ப தொட்ட வார்த்தை தான். குழந்தைகளோடு தான் தேவ சமூகத்தில் நிற்காங்க. ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, இவங்களை எப்படியாவது எங்க கையில ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, எங்களால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நின்று துதிச்சை கண்டுதான் ஆண்டவர் அந்த கூட்டத்தை அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். அவங்களுக்குள்ளே அடிபிடி சண்டை. வரும்போது நல்ல காப்பி வடலாம் சாப்பிட்டு வாரான் சூசையா கடையில திரேசுபுரத்துல, யார் அவன் அந்த 3 விதமான கூட்டமும் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம போய் யுத்தத்துக்கு போன்ட்டு வாரான். இங்க வந்த காத்துவாக்குல அடிக்கான். இல்ல மாப்பிள்ள எதுக்குல அடிக்கா, முட்டைகோசை நீ ரொம்ப தின்ட்டால, நீனு எதுக்கு அடிக்கானே தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம போயிட்டு இருக்கோம் ஊழியத்துக்கு, நம்ம 4 வருஷம் சண்டை போட்டு எப்படி இருக்கும். இவங்க வேற ஒண்ணும் செய்யல, கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்னால என்னால் நிக்க முடியாது, இந்த யுத்தத்தை நீங்க தான் பண்ணணும், இவங்களை எங்க கையில ஒப்புடுங்கன்னு சொல்லி துதிச்சிட்டு இருக்காங்க, பாடிட்டு இருக்காங்க. பாட 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 எல்லாருமே பாடி ஆயிட்டாங்க. இவங்க உயர்த்த பாடி 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 துதிக்க எல்லாருமே பாடி ஆயிட்டாங்க. அங்க எல்லாருமே அவங்க கொள்ளையிட மாத்திரம் தான் அங்க போறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எவ்வளவு கவனமா இருக்க தேவன் விரும்புகிறார் பாருங்க. என்ன தேவன் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பா மாத்த அவருக்கு விருப்பம். ஆனா இந்த பட்டயத்தோடு எந்த அளவுக்கு ஒட்டி கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் என்ன தேவன் நம்பி என்ன உபயோகப்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியோட பேர சொல்ல விரும்பல, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால நான் அவரை சந்திச்சு சொன்ன, தம்பி நீங்க முழங்கால இருந்து நீங்க பைபிள் வாசிங்க, முழங்கால இருந்து வாசிங்கன்னு சொல்லி நான் நிறைய நேரம் அவரை உற்சாகப்படுத்தியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட 4 வருஷத்துல 12 நேரம் முழங்கால இருந்து வாசிச்சிருக்காரு. இத்தனைக்கும் அவர் வேலை பார்க்கார், காலையில இருந்து நைட்டு வரை வேலை பார்க்கணும். நைட்டு வர 1 மணி 12 மணி வரைக்கும், குறைஞ்சது ஒரு 11:30-12 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு இந்த 4 வருஷத்துல முழங்கால இருந்து 12 முறை முடிச்சிருக்காரு. 13வது நேரம் இப்ப வாசிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஊழியக்காரன் கேட்டு பாருங்க, நீங்க 25 வருஷம் ஆயிட்டு ஒரு நேரம் பைபிள முடிச்சிருக்கல? இல்ல, ஒரு நேரம் முடிக்கல, உட்கார்ந்தே முடிக்கல. அந்த ஆதியாகமத்துல கொஞ்சம், வெளிப்படுத்தல கொஞ்சம், அப்போஸ்தலர்ல கொஞ்சம், மார்க்ல கொஞ்சம், அந்தந்த நேரத்துக்கு எது நான் நல்லது, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒழுக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஒழுக்குன்னு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல 66 புத்தகம் இருக்கு. அந்த ஒழுக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸுக்கு பிற்பாடு 3ஆம் கிளாஸ். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்க 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு 12ஆம் கிளாஸ் போயிருவாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா வெளிப்படுத்தல நிற்பாங்க, எம்ஏ டபுள் எம்ஏ அங்க நிற்பாங்க, அங்க டபுள் எம்ஏ மாதிரி அங்க நிற்பாங்க. அப்ப இங்க முடிக்கணும், இங்க டிகிரி முடிக்கணும். ஒரு 3 வருஷம் படிக்கணும் வைங்களேன், ஒரு டிகிரி கொடுக்காங்க. 4 வருஷம் படிச்சா ஒரு டிகிரி கொடுக்காங்க. அதுக்கு பிற்பாடு மாஸ்டர் டிகிரி போடுறாங்க. இங்க டிகிரி இருக்கு, இங்க பிஏ பிஎல் இருக்கு,
இங்க எம்ஏ இருக்கு, டபுள் எம்ஏ இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு, ஐஏஎஸ் இருக்கு, டாக்டர் இருக்கு, எம்காம் இருக்கு, எல்லாம் எங்க இருக்கு. நான் ஒரு 5 வருஷம் இந்த வருஷத்துல 5 நேரம் இந்த பைபிளை முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க ஐபிஎஸ் நினைச்சுக்கோங்க. 5 வருஷம் 5 நேரம் ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்து வரைக்கும் 5 நேரம் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன ஐபிஎஸ் பண்ண வச்சிருக்கான்னு நினைச்சுக்கோங்க. நீங்க மாஸ்டர் டிகிரி போட்டீங்களாமா, இங்க போடணும். வேற மாதிரி நினைச்சுக்கிறாங்க, இங்க போடணும், இதுல போடணும். அப்ப இங்க டிகிரி முடிக்கணும். இல்ல நான் ஒரு 3 வருஷம் முடிச்சிருக்க பிறகு இந்த வருஷத்துல அப்போ ஒரு டிகிரி. அப்ப இங்க எம்காம் முடிக்கணும், இங்க எம்ஏபிஎல் இருக்கு, இங்க டாக்டர் இருக்கு. தேவையில்லாத போயிட்டு அங்க போயிட்டு ரெவரண்டு கருவண்டு கண்ட மேனிக்கு பார்த்து அன்னைக்கு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கேன். அந்த பாஸ்டர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். இன்னொரு இடத்துக்கு போறோம். நைட்டுக்கு போகும்போது அங்க இருக்கும்போது அவர் செய்தி கிடையாது, நான் செய்தி கொடுத்துட்டு நாங்க போயிட்டோம். இப்ப 2வது இடத்துக்கு போகும்போது அவர் செய்தி, நீங்க போங்க அப்படின்ட்டாரு. வந்து இது உள்ள ஒரு ஓட்டை கிடக்கு, இந்த இருக்குல்ல, நல்லா கவனிங்க. இது உள்ள ஒரு ஓட்டை போட்டுக்க, 2 பக்கம் ஓட்டை போட்டுக்க அந்த காலர்ல, வெளியே நீங்க உள்ள போங்கன்ட்டாரு. நேரம் செய்தி கொடுக்கலையா, உட்காந்துக்கிட்டாரு அமைதியா. 2வது நேரம் பார்க்க ஒரு வெள்ளையா அந்த நாயை கட்டுவோம் பத்தியில பெல்ட் வெள்ளையா இருக்கும்ல, அதை உள்ள சொருவி இருக்காரு. வெளியே இருந்து சொருவிட்டு அங்க உள்ள வந்து பாக்காரு. இடத்துல கொடுக்கல. அப்ப ஆவியான இடைப்படுதா, நீ இடத்துல நீ செய்தி கொடுத்தால, அதனால அவன் எந்திரிச்சு நிக்கல, அதனால அந்த நாய்க்கு கெட்ட பெல்ட்டை உள்ள போடல. இப்ப சொருவிட்டு வந்து நிக்கான் வந்தா. இவங்க என்னன்னா இந்த உலகத்துல என்னை மதிக்க நினைக்காங்களே தவிர தேவன் என்ன நம்பணுங்கிற இடத்துக்கு வர மாட்டாங்க. தேவன் என்ன நம்பணுங்கிற இடத்துக்கு இவங்க வர மாட்டாங்க. அவங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, யூதா ஜன கோத்திரத்தர் அனைவரும் நீங்கள் நானும் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்றார். நீங்கள் நானும் தேவனோடு இருந்தாதான் தேவன் நம்புவார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு விசுவாசி என்கிட்ட கேட்டா தசமபாகம் கொடுத்தாலே 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு தசமபாகத்தை கொண்டான்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அவங்கள அடிக்க மட்டும்தான் செய்யல, அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க. ஆனா நீ ஒழுங்கா ஜெபித்தியா, ஜெபிக்கலன்னா எனக்கு தசமபாகம் தராத, ஜெபிக்கலன்னா காணிக்க போடாத அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆளு கிடையாது. 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்தா ஓரளவு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கலாம். இல்ல குடும்பத்தெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம செலவழிச்சாதான் குடும்பத்தை பாதுகாக்க முடியும். இல்ல தேசத்துல என்ன கொண்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னா அதுக்கு மேல நேரத்தை கொடுத்தாதான். ஏன் மூலமா அது என்னது, இன்னும் சில இடத்துல என்ன 4-5 கிராமத்துல சபை இல்லை, என்ன அப்படிதானே, அங்கெல்லாம் சபை ஆண்டவர் கட்டி தருவாரு. நம்ம அதுக்கு மேல நேரத்தை செலவழிக்க ஆட்டோமேட்டிக்கா சத்துடைய கிரியில அழிக்கப்படும். அங்க இருந்தே ஒருவருக்கொருவர் எதிர்ப்பாகி ஒரு கூட்டத்தை நம்ம பக்கத்துல இணைப்பார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்க இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை நீர் எங்களோடு ஆண்டவரே பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் என்ன மாறணும், என்னை போல அவர்கள் உருவாக வேண்டும். எவ்வளவு ஒரு விருப்பத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்கப்பா தகப்பனே. நாங்க உங்களோடு இருக்க எங்களுக்கு, எனக்கு, என்னுடைய குடும்பங்களுக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க இரக்கம் பாராட்டுங்க. திருச்சபை மக்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களோடு செலவிட எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே எப்பொழுதும் அந்த ஜெப சிந்தையிலே, அந்த பரிசுத்த சிந்தையிலே நடக்க ஆண்டவரே, அந்த வேத வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க அப்பா. யோசுவா 31 ராஜாக்களை வெட்டி வீழ்த்துக்கிறார். இந்த 31 ராஜாக்களை அவன் மேற்கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8-9 சொல்றாரு, நீ இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண வார்த்தையை தியானித்து கொண்டிரு, அது உன் வாயை விட்டு பிரியாது இருக்க கடவுது. வார்த்தையை பாருங்க, அதை தியானித்து கொண்டே இருந்தான். 31 ராஜாங்க. ஒரு ராஜாட்ட சண்டை போட்டாலே இன்னைக்கு தேசம் அப்படியே ஆடி போய் விடுகிறது. தேசத்துல மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி காணப்படுகிறது. 31 ராஜாக்களை அவன் வெட்டி வீழ்த்துறதுக்கு காரணம் வாயில இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அவனுடைய சிந்தை முழுவதுமே ஜெப சிந்தையால நிரப்பப்பட்டிருந்தான். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயோட ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் கடந்து போய்விட்டார். யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் அவன் தேவ சமூகத்துல காத்து கிடந்தான். அதனால தேவன் அவனை முன்குறித்தார். மோசேயுடைய பிள்ளைகளை முன்குறிக்கவில்லை. அவனை முன்குறித்ததுக்கு காரணம், மோசே மலையில போய் 40 நாள் உட்கார்ந்துட்டாரு. 40 நாள் கீழே இறங்கி வரல. அவன் தேவ பிரசனத்துல இருக்கான். இந்த யோசுவா மலையில பாதியிலே நிறுத்தப்படுறான்.
எங்க இருந்தானே தெரியல. ஆனா இவனும் 40 நாள் சாப்பிடல, 40 நாள் தண்ணி குடிக்கல, இவனும் 40 நாள் காத்துக்கிட்டே இருக்கான். இத மோசே மறந்து போனான். ஆனா தேவன் மறக்கல. எனக்காக தியாகம் பண்ணவன, எனக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களை, எனக்காக உத்தரவாதம் பண்றவன ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்னும் அதிகமா தேவனோடு கிட்டி சேருவோம், இன்னும் அதிகமா தேவனுக்காக ஓடுவோம். நீங்க தேவனுக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பலன் உண்டு. நிறைய கிராமங்கள்ல நம்ம ஊழியக்காரங்க சொல்றாங்க, ஆள் தேவைப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்து முடிஞ்சா நீங்க கூட போங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆட்டும் கூட இருந்து அந்த காரியத்தை செய்யுங்க. எனக்கு நான் வெளியே போற சூழ்நிலைனால என்னால போக முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பரலோகத்துல பங்கு உண்டு. எத்தனையோ வசங்களை காட்ட முடியும். ஆனா என் குடும்பத்துக்காக, என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் செலவழிச்சுன்னு வைங்களேன், அது உண்மை. நான் குடும்பத்தை நடத்தணும், ஆனா அதுல எந்த புரோஜனமும் கிடையாது. குடும்பத்தை நடத்த முடியாதவன் சபையை நடத்த முடியாதவன் இருக்கு. ஆனா முதலாவது தேவனுக்காக முழுக்க முழுக்க செயல்படணும். அதற்கு பிற்பாடு குடும்பம். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கிடைக்கி, அந்த லீவையும் தன்னுடைய காரியங்களுக்காக செலவு பண்ணி அவங்க நேரத்தை செலவழித்து போடுறதை பார்க்க முடிகிறது. தகப்பனே, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, அடியேன் ஒப்பு கொடுக்குறேன். இன்னும் உம்மோடு கிட்டி சேர எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, பலத்தின் மேல் பலனடைய உதவி பண்ணுங்கப்பா, உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அவன் புதிய ஏற்பாட்டில் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினாலும் பரிசுத்த ஆவியான தேவன் நீர் அக்கினியா இருக்கிறபடினால அந்த அக்கினிகளை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, நீங்க உணர்த்தின காரியத்தை பேசுனதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.